வார்த்தைக்கு போயிடலாமா? சரி. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் யாராவது சத்தமா வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 863வது பக்கம், பழைய ஏற்பாடு 863வது பக்கம். நீ கூப்பிடும் பொழுது உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும், காற்று அவைகளை எல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போகும். என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாய் இருப்பான். வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடர்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் எனப்படும். வாசிங்க 16 வரைக்கும். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கொண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். நான் எப்பொழுது வழக்காத மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாயிருப்பதில்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும், எங்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய வார்த்தைகள் எங்கள் ஆண்டவரே 100, 60, 30 பலன் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாயிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு ஆண்டவர் ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார், நீ கூப்பிடும் பொழுது உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும். அதாவது கணங்கள்னா விக்கிரகம். விக்கிரகம் என்ன செய்யட்டும்? தப்புவிக்கட்டும். கர்த்தர் சவால் விடுறார். நீ கூப்பிடு, நீ தொழுது கொள்ற விக்கிரகம் உன்னை தப்புவிக்குதான்னு பார்ப்போம். நீ கூப்பிடு, நீ தொழுது கொள்கிற விக்கிரகம் உன்னை தப்புவிக்கிறதான்னு பார்க்கட்டும், பார்க்கலாம். அவைகளெல்லாம் என்ன செய்யப்படும்? பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போ. ஆனா என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாய் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன பையன் ஒரு ஓடையில ஒரு காகித படகு செஞ்சு என்ன செய்தான்? வெட்டிட்டு இருந்தான். அப்ப திடீர்னு மழை பெஞ்சுது. திடீர்னு மழை பெஞ்ச உடனே அந்த காகித படகுல ஓடையில் நிறைய தண்ணி ஓட ஆரம்பிச்ச உடனே அந்த படகு என்ன செஞ்சுது? ஆடி அது என்ன செய்யுது? தண்ணியில நனைஞ்சு அது தண்ணியோடு அடிச்சுட்டு போயிடுச்சு. அவன் திரும்பி பார்த்தாலும் பக்கத்துல ஒரு மரத்துல நல்ல ஒரு பெரிய போட்டு ஒன்று என்ன செய்யுது? கட்டப்பட்டிருக்கு. அது போலதான் இன்றைக்கு தங்களுக்கென்று தாங்களா செய்த தெய்வங்களை என்ன செய்றாங்க? தொழுது கொள்ளுகிறார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ கூப்பிடு, அவைகள் உன்னை தப்புவிக்கிறதா பார்க்கலாம். நீ கூப்பிட்டு பாரு. அவைகள்லாம் காகித படகுகள். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ, அல்லேலூயா, அவன் தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாய் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ அசைக்கப்படான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எல்லா நம்பிக்கையுமே காகித படகுதான். நம்ம நம்புறதோ அல்லது நம்முடைய பணத்தை நம்புகிறதோ, மனுஷர்களை நம்புகிறதோ, விக்கிரகத்தை நம்புகிறதோ எல்லாமே காகித படகுதான். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார். அல்லேலூயா. பக்கத்துல நம்ம பார்த்து சொல்லுங்க, தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க சொல்லுங்க. தேசத்தை சுதந்திரிக்க போறீங்க, தேசத்தை
சோதரிக்க போறீங்க. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ அல்லது கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரிப்பான். யார் கர்த்தரை நம்புகிறவனுக்கு அடையாளம் என்ன? நான் கர்த்தரை நம்புறேன் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? எனக்கு என்ன அடையாளம்? எல்லாரும் தான் சொல்றாங்க நான் கர்த்தரை நம்புறேன், கர்த்தரை நம்புறேன், கர்த்தரை நம்புறேன்னு. உண்மையாலுமே கர்த்தரை நம்புவதற்கான அடையாளம் என்ன? அடுத்த 3 வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரை நம்புவதற்கான அடையாளமோ கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறாருங்கிறதையும் அடுத்த 3 வசனத்துல பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவது கர்த்தரை நம்புவதற்கான அடையாளம் என்னன்னா, யார் தங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையாலுமே கர்த்தரை நம்புறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. யார் தங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவங்க தான் கர்த்தரை முழுமையாக நம்புகிறார்கள். பாருங்க, சங்கீதம் 37:5 வாசிங்க. சங்கீதம் 37:5 வாசிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? 14ஆம் வசனம், வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடர்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. யார் கர்த்தருக்கு தங்கள் வழியை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் வழியை கர்த்தர் செம்மைப்படுத்தி தடைகள் எல்லாம் நீக்கி போடுவாரு. அல்லேலூயா. யார் தங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் வழி என்ன செய்யறாரு? செம்மைப்படுத்தி தடைகள் எல்லாம் நீக்கி போடுகிறார். 14ஆம் வசனத்துல இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா, build up, build up, prepare the road, remove the obstacles out of the way of my people. வழியை உயர்த்தி உயர்த்தி என்ன செய்யப்படும்? அதை செம்மைப்படுத்தி இடர்கள் எல்லாம் என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. ஒரு ராஜா இருந்தாராம். அவருடைய ராஜ்யத்துல தூரமான ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு வழி கிடையாது. ஆனா ராஜா அந்த கிராமத்துக்கு போகணும்னு என்ன செய்தாரு? ஆசைப்பட்டார். ஆனா வழியெல்லாம் வெறும் கற்பாறைகளும் மலைகளும் குன்றுகளும் நிறைய காடுகளும் கொடிய மரங்களும் இருள் சூழ்ந்த இடமா இருந்தது. அதனால ராஜாவால் என்ன செய்ய முடியல, அங்க போக முடியல. உடனே ராஜா என்ன செஞ்சாருன்னா, தன்னுடைய ஆட்கள் எல்லாம் அனுப்பி அந்த தடைகள் எல்லாம் நீக்கி அங்க ஒரு ரோடு போட சொன்னார். அந்த ஊருக்கு அரண்மனையிலேருந்து ஒரு ரோடு போட சொன்னார். அந்த ரோடை பார்த்து அந்த ஜனங்கள்லாம் என்ன செய்தாங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்களாம். அந்த ரோட்ல ராஜா என்ன செய்தாரு? அவங்க போய் சந்திச்சார். அது போலதான் நம்ம ஆண்டவர் நம்மை சந்திப்பதற்கு, அவரோடு கூட நாம் சேர்வதற்கு கர்த்தர் நம்முடைய தடைகள் எல்லாம் நீக்கி போடுகிறார். அல்லேலூயா. பாவம் ஒரு தடை, குற்ற உணர்வு ஒரு தடை, பயம் ஒரு தடை, இப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் நீக்கி போடுகிறார். அதுதான் இங்க சொல்லுகிறது, வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடர்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து நீக்கி போடுங்கள். அல்லேலூயா. யார் கர்த்தருக்கு தங்கள் வழியை ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்க தடைகள் எல்லாம் நீக்கி போட்டு கர்த்தர் அதை செம்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. மீகா 2:13 சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக போகிறார். அல்லேலூயா. வழிகளை ஒப்பு கொடுக்கிறதுனா என்னது? கர்த்தருக்கு வழியை ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வழியை ஒப்பு கொடுக்கிறதுனா என்னது? என்ன பாஸ்டர் வழியை ஒப்பு கொடுக்கிறதுனா என்னது? நயகரா ஃபால்ஸ் இருக்குல்ல, நயகரா ஃபால்ஸ் எங்க இருக்கு? அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் நடுவில் இருக்கு நயகரா ஃபால்ஸ். பாதி அமெரிக்கா பாதி கனடா. அந்த நயகரா ஃபால்ஸ்ல ஒருத்தர் என்ன செய்தான்? கயிறு கட்டி மேல என்ன செய்தான்? நடந்தான். இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கேன். டிவியில் லைவா போட்டிருக்கான். கயிறு கட்டி என்ன செய்தான்? நடந்தான். கயிறு கட்டி
நயகரா ஃபால்ஸ் கீழே அருவி பயங்கரமா கொட்டிட்டு இருக்கும். அந்த நயகரா ஃபால்ஸ்ல கயிறு கட்டி மேலே நடந்துட்டு இருந்தான். ஜனங்கள்லாம் பார்த்து, டிவியில எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு எல்லாரும் என்ன செய்தாங்க, கை தட்டி அவனை ஆர்ப்பரிச்சு வாழ்த்துனாங்க. அதுக்கு பிறகு அவன் செய்தது என்னன்னா, சைக்கிள் ஓட்டினான் கயிறு மேல. என்னது, சைக்கிள் ஓட்டினான். சைக்கிள் ஓட்டா இன்னும் ஜனங்கள் என்ன செய்திருக்கிறாங்க, ஆர்ப்பரிச்சு அவனை கைத்தட்டி அவனை ரொம்ப பாராட்டினாங்களாம். அவன் சொன்னான்னா, நான் இதுல டபுள்ஸ்ல போவேன், சைக்கிள் என்ன செய்வேன், டபுள் பின்னாடி ஒருத்தனை உட்கார வச்சுட்டு போவேன், நீங்க நம்புறீங்களா அப்படின்னா. ஓ, நாங்க ஷியூரா நம்புறோம். ஏன்னா நீ என்ன செய்யற, நடந்து போயிட்ட, சைக்கிள்ல போயிட்ட, இப்ப இன்னொரு ஆளை கூட்டிட்டு என்ன செய்வ, நிச்சயமா போவேன், நாங்க நம்புறோம் அப்படின்னா. ஜனங்கள்லாம் சொன்னாங்களாம். அப்போ என் பின்னால் உட்கார்ந்து வர்றது யாரு, யாராவது ஒருத்தங்க முன்னுக்கு வாங்கணும்னா, யாராவது ஒருத்தவங்க வாங்க, என் பின்னால் உட்கார்ந்து வர்றதுக்கு யாராவது ஒருத்தவங்க வாங்கணும்னா. இப்போ யாருமே வரல. எல்லாரும் நாம கர்த்தரை நம்புறோம் தான். எல்லாரும் என்ன செய்யறோம், கர்த்தர் அதை செய்வார், கர்த்தர் இதை செய்வார், கர்த்தர் எல்லாம் செய்வார், எனக்கு நம்பிக்கைலாம் இருக்கு. ஆனா என்ன மட்டும் என்ன செய்ய மாட்டேன், என் வழிய கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். அதுதான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேங்க. ஃபுல் சரண்டர், ஆண்டவர்கிட்ட முழுசா ஒப்பு கொடுத்துடணும், எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துடணும். மனசுல இருக்கிற எல்லா பாரங்களையும், எல்லா திட்டங்களையும், எல்லா எதிர்காலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் முழுசா கர்த்தர்கிட்ட யாரு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க தான் உண்மையாலுமே கர்த்தரை நம்புறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் கர்த்தரை நம்புறேன், ஆனா எனக்குரியதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னா என்னது அர்த்தம், கர்த்தரை நம்புலன்னு அர்த்தம். அல்லேலூயா. யார் கர்த்தரை நம்புனா அவருக்கு வழியை ஒப்பு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அவங்க தடைகளெல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார். நம்முடைய வாழ்க்கையில அதுதான் ரொம்ப கஷ்டம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன், அதுக்கு பிறகு என்ன செய்யறேன், கர்த்தரை பார்க்குறேன். அது இல்லை, கர்த்தரை முழுசா ஒப்பு கொடுத்துருக்கோம். அல்லேலூயா. சில பேர் சில விஷயத்தை மட்டும் கர்த்தரை ஒப்பு கொடுக்கறது, சில விஷயத்தை நான் தான் தீர்மானிக்கிறது, நாங்களே பார்த்துக்கிறோம். எடுத்த சில பேர் ஆலோசனை, சில ஆலோசனை கேட்பாங்க, சில ஆலோசனை கேட்க மாட்டாங்க. பாஸ்டரை பற்றி நல்லா தெரியும், சில ஆலோசனையை கேட்டால் நமக்கு பிரியமானதை சொல்ல மாட்டேன், நமக்கு பிரியமானதை அவர் சொல்ல மாட்டார். அதனால எதை சொல்லலாம், எதை சொல்லக்கூடாது, எதை கேட்கலாம், எதை கேட்கக்கூடாதுன்னு சில பேரை நான் அறிந்து வைத்திருக்கிறேன், சில பேர் என்ன அறிந்து வைத்திருக்கிறாங்க. அது நாம எல்லாருமே கர்த்தரை என்ன செய்யறதில்ல, சில விஷயத்தை நம்புறோம், சில விஷயத்தை என்ன செய்யல, ஒப்பு கொடுக்க முடியல, முழுசா கொடுக்க முடியல. யார் கர்த்தருக்கு வழி ஒப்பு கொடு, உண்மையான கர்த்தர் அவர்தான் உண்மையான கர்த்தரை நம்புறாங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 3:5 வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், அல்லேலூயா, கணக்கு போட்டு உன் கால்குலேஷன் a plus b whole square, a square plus b square plus 2ab, சரி, இதெல்லாம் உன் கால்குலேஷன். எல்லா கால்குலேஷன் அதில் போட்டு மாற்றத்துக்கு ஆட்டில் போட்டு ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு என்னென்னவோ பண்ணி உன் சுய புத்தியின் மேல் உன் சுய புத்தியின் மேல சாயாமல் உன் ஐடியா, உன்னுடைய அந்த 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 அப்படி போட்டு இப்படி போட்டு அந்த திங்கிங்கு அதெல்லாம் நீ என்ன செய்யாம உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்து. அல்லேலூயா. சுய புத்தி இருக்கு பாருங்க, அது நமக்கு பல காரியத்தை சொல்லி கொடுக்கும். இதுல வேற பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஐடியா கொடுப்பாங்க. சுய புத்தி இல்லாம சில ஆள்கள்லாம் நமக்கு ஐடியா கொடுக்கும்.
அதன் மேலெல்லாம் சாயாம, அல்லேலூயா, அது மேலெல்லாம் நம்பிக்கை வைக்காம கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து, கர்த்தருக்கு நம்பிக்கை, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவர் என்ன செய்ய? நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளில் செவ்வாய்ப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு வழிகாட்டி காட்டு பாதையில சில இளைஞர்கள் அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போகும்போது அந்த இளைஞர்களுக்கு ஒரு சவால் வச்சிருக்கிறான். என்ன சவால்னா, நான் கண்ணை கட்டி என்ன செய்வேன்? கண்ணை கட்டிடுவேன். நீங்க இந்த பாதையில் என்ன செய்யணும்? நீங்க கடந்து போகணும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுப்பேன். உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன செய்வேன்? நான் கொடுப்பேன். நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க கவனமா கேட்டு என்ன செய்யணும்? போயிட்டீங்கன்னா நீங்க சக்சஸ் அப்படின்னாங்க. சிலர் என்ன பண்ணாங்க, கண்ணை கட்டி நிறைய பேர் போனாங்க. சிலர் யாரெல்லாம் அவன் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி கேட்டு கவனமா போனாங்களோ அவங்களாம் போய் ரீச் பண்ணாங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் தங்கள் அவன் சத்தத்தை விட்டுட்டு தங்களுடைய சுய ஐடியா அப்படி தடவி இடவி அப்படி போனவங்களாம் அந்த வேர்களில் கீழே விழுந்து, அந்த பள்ளத்திலையும் கற்பாறையில் விழுந்து எல்லாம் போய் சேராம போனாங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இதுவே கர்த்தருடைய சத்தம், கேட்கிற சத்தம் நம்ம காதுகளில் விழும். ஒரு சுய புத்தியின் மேல சாயாம கர்த்தர் மேல நம்பிக்கை வை. அவர் சத்தத்தை கவனமா கேட்டு நீ போனீங்கன்னா உன் வழிகளை கர்த்தர் செவைப்படுத்துவார். அல்லேலூயா. உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்கப்படுவார். உன் தடைகளெல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார். அவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா. அதனால நம்முடைய வழிகளை அவருக்கு ஒப்புவித்து, அல்லேலூயா, நம்ம கடந்து போனா கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பாரு. அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருக்கு வழியை ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கர்த்தர் அருளுகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருக்கு வழியை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை தருகிறார். வாசிங்களா, ஏசாயா 45 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம் வாசிங்க. வேற மைக்கெடுவா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாக்களை குறித்து அல்லேலூயா உனக்கு கொடுப்பேன். என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாக்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆயத்தம் பண்ணி கர்த்தர் வச்சிருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு வழியை ஒப்பு கொடுத்துட்டு அவர் பின்னால போறாங்களோ, அவர் முன்னால போற அவர் பின்னால போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைச்சி இரும்பு தாழ்பாக்களை குறிச்சு அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் ஆயத்தம் பண்ணி இருக்கிறவங்கள கர்த்தர் அருளுவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு இளைஞர், ஒரு வாலிபர், அவங்க தாத்தா ஒரு தொழிற்சாலை, பழைய தொழிற்சாலை கைக்கு வந்தது. தாத்தா இறந்துட்டார். தாத்தா இறந்த உடனே அவருடைய தொழிற்சாலை அவன் கைக்கு வந்தது. ரொம்ப நாளா அந்த தொழிற்சாலையை அவன் திறக்காமலே இருந்திருந்தான். ஒரு நாள் முடிவு பண்ண, சரி தாத்தா என்னதான் வச்சிருக்கிறாரு, உள்ள போய் பார்ப்போம் அந்த பழைய தொழிற்சாலையில அப்படின்னு திறந்து போனா ஒரு பூட்டுக்காரனை கொண்டு வந்து கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா நிறைய அறைகள்லாம் அந்த தொழிற்சாலையில் இருந்தது. சில அறைகள்ல அவங்க தாத்தா அவனுக்கு நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கார்.
சில இடத்துல சொல்லு இருக்குது, கொஞ்சம் கோல்டு காயின்லாம் வச்சிருந்தாரு, சில சொத்து பத்திரங்கள்லாம் வச்சிருந்தாரு, சில காரியத்தில் அவங்க தாத்தா அவனுக்கு என்ன செஞ்சு வச்சிருந்தாரு, சேர்த்து வச்சிருந்தார். அது போலதான் நம்ம தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நிறைய ஆசீர்வாதத்தை தான் பண்ணி வச்சிருக்கிறாரு, ஐஸ்வர்யத்தை சேமித்து வச்சிருக்கிறார். நமக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இயேசுதான் நமக்காக உடைக்கிறவர். அல்லேலூயா. இரும்பு தாழ்பாக்களை முறிக்கிறவர் அவர் தான் சாவி கிடக்காரு. அவர் தான் யாரு? கீழே நிறைய சாவிகள் இருக்குல்ல, அது போல இயேசுதான் நமக்கு சாவிகளை திறக்கிறவர். அவரை போய் வச்சு திறந்து பார்த்தா பிதாவான தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் எல்லாம் நாம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. யார் வழியை அவருக்கு ஒப்புவிக்கிறார்களோ அவங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள்லாம் பெற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பாசம் வழியை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள்லாம் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு வழியை ஒப்பு கொடுக்கிறவர், அல்லேலூயா, அவருடைய பாதையெல்லாம் அவர் செவ்வாய்ப்படுத்துவார், தடைகளெல்லாம் நீக்கி போடுவார். அது மட்டும் இல்ல, ஆயத்தம் பண்ணினவைகளை கர்த்தர் நமக்கு அருள்வாரு. உங்களுக்காக கர்த்தர் எவ்வளவோ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஆகிடு, அவரே காரியத்தை பார்க்கப்படுவார். வழியை உயர்த்தி உயர்த்தி என்ன செய்யப்படும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செவைப்படுத்தி இடர்களை ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. இரண்டாவது, உண்மையாலுமே கர்த்தரை யார் நம்புறவங்க? அவருடைய சித்தத்துக்கு தங்களை தாழ்த்துகிறார்கள். அவர்கள் தான் உண்மையாலுமே கர்த்தரை நம்புறாங்க. கர்த்தரை நம்புறதுக்கான இரண்டாவது அடையாளம் என்னன்னா, தேவ சமூகத்துல தங்களை என்ன செய்யணும்? சரண்டர், தாழ்த்தணும். அதுதான் 15வது வசனம் சொல்லுது, நித்தியவாசியும் பரிசுத்த வாசி. அந்த வசனம் 15வது வசனம் 57:15. தண்ணி விடு, தண்ணி விடு. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். உன்னதத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் ஒருங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் ஒருமுண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களுக்கும் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். சொல்லுகிறவர் யாரு? வாசிங்களா, எல்லாரும் சேர்ந்து வாசி. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் எங்க வாசம் பண்றாரு? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் பரலோகத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். அப்படிப்பட்டவர் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. நொறுங்கி போயிருக்கிறாங்க பாருங்க, உடைந்து போயிருக்கிறாங்க, தங்களை தாழ்த்துகிறாங்க. அவங்க மத்தியில தேவன் வாசம் பண்ணும்படி உன்னதத்திலிருந்து இறங்கி வராரு. அல்லேலூயா. யார் கர்த்தரை நம்புறவங்க தெரியுமா? அப்படியே ஹம்பிளா தன்னை தாழ்த்தி, நான் சிறுகணும் அவர் பெருகணும் அப்படின்னு உடைந்து நொறுங்கி தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறாங்களே, அவங்களுக்காக கர்த்தர் என்ன செய்யறாரு? உன்னதத்திலிருந்து இறங்கி வந்து அவங்க மத்தியில வாசம் பண்ணுகிறார். புரியுதா உங்களுக்கு? ஒரு ராஜா, ஒரு மாமன்னன், அவர் அப்படிப்பட்ட ராஜா உயர்ந்த அரண்மனையில் இருந்தார், வாழ்ந்து வந்தார். அவர் எல்லாராலும் பயப்படபடியாக மகிமை மிக்க ஒரு மனுஷனா இருந்தார், பெரிய ராஜா. ஒரு நாள் மேல உலாவிட்டு இருக்கும் பொழுது அரண்மனையில கீழே கவனித்து இருந்தவங்க ஒரு பையன் அழுது கொண்டிருந்தாலும், ஒரு சின்ன பையன் அழுது கொண்டிருந்தாலும். சின்ன பையன் என்ன செய்தான்? ஏன் அழுது கொண்டிருந்தான்னு பார்த்தா அவன் பொம்மை உடைஞ்சு போயிருந்தது. அவன் பொம்மை உடைஞ்சு போயிருந்தது.
அதனால ராஜா பார்த்த உடனே அந்த பையன் அழுகிறத பார்த்து என்ன செய்தாரா, யாரையும் அனுப்பல, அவரே இறங்கி வந்தார். அவரே இறங்கி வந்து அந்த பையன்கிட்ட சொன்னாரா, தம்பி அழாத, அந்த பொம்மை என்கிட்ட கொடு, நான் அந்த ரசீதை உனக்கு சரி பண்ணி தரேன் அப்படின்னா. அந்த பையன் சொன்னான், நீங்களா ராஜா, நீங்களா வந்து எனக்கு இதை சரி பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னா. அது போலதான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், அல்லேலூயா, உடைந்து போன நொறுங்கி போன நம்முடைய இருதயத்தை பார்த்து தாழ்ந்து அவருடைய சமூகத்துல தாழ்ந்து அழுது கண்ணீர் விட்டு கிடக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக இறங்கி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் உபவாச ஜெபம் பண்றது. அல்லேலூயா. உடைஞ்சு ஆண்டவருடைய சமூகத்துல அழணும். சில பேர் உடையவே மாட்டாங்க. என்னதான் எல்லா கஷ்டத்தையும் நான் சுமக்க ரெடி, ஆனாலும் நான் எப்படி இருப்பேன், நான் அப்படி என்னுடைய ஸ்ட்ராங்கா நான் நிற்பேன், ஸ்ட்ராங்கா நிற்பேன். சரி பார்ப்போம் எவ்வளவு நேரம் நிற்கிறீங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தா, உடைஞ்சு அவருடைய பாதத்துல கிடந்தா கர்த்தர் நமக்கு இறங்கி வராம இருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன, ஒரு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் சமீபமா வராரு. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் செய்யறாரு, சமீபமா வரார். அவர் ரொம்ப நெருங்கி வரார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் என்ன செய்யறதுல புறக்கணிக்கிறது. அவர் அவங்க அருகில் வராரு. அல்லேலூயா. ஒரு பழைய வயலின், ஒரு பழைய வயலின், அந்த வயலின் வந்து தூசு படிஞ்சு கொஞ்சம் டேமேஜ் ஆகி ஒரு விற்கிற இடத்துல அது கிடந்ததான். அதுக்கு விலையே $1 போட்டு வச்சுருந்துருக்குறாங்க. அதுக்கு விலையே என்னது, $1. நம்ம ஊர்ல எவ்வளோ, $100 வச்சுக்கோ. நம்ம ஊர் விலையில $100 தான். ஆனால் அந்த வயலினை பார்த்தா ரொம்ப தூசு பண்ணி பழசாகி டேமேஜ் ஆகி அங்கங்கே எல்லாம் உடஞ்சி போயெல்லாம் இருந்தது. அதை யாருமே என்ன செய்யல, வாங்கவே இல்லை. நீண்ட நாளாக ரொம்ப ஒரு இடத்துல இருந்துதான் ஒரு வயலின். அதை செஞ்சவர் ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு அதை எடுத்து கிளீன் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு நல்ல இசையை வாசிச்சிருக்கிறார். எல்லாருடைய கவனமும் அந்த இசை மேல என்ன செய்திருக்கேன், திரும்பி இருக்கு. திரும்பின உடனே இந்த அழகான இசை எதிர்த்து வருதுன்னு பார்த்தா அந்த உடைஞ்சி போன, அந்த டேமேஜ் ஆன, பழுது அடைஞ்ச அந்த என்னது, அந்த அழுக்காகி கிடந்த அந்த வயலில் இருந்து தான் அந்த சவுண்டு வருது. அல்லேலூயா. அது போலதான் நம்முடைய வாழ்க்கை உடைஞ்சு போய், நம்பிக்கை இழந்து போய், கண்ணீரோடு தோல்வி அடைஞ்சு பலவிதமான சோதனையில சிக்கி இருக்கிற நம்ம மாஸ்டர் கையில இருந்தா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை அழகா மாற்றுவார். அல்லேலூயா. ஆசீர்வாதமா மாற்றுவார். உடைஞ்சு போயிருக்கிறவங்களை கர்த்தர் தேடி வரார். அல்லேலூயா. நொறுங்கி போய் கிடக்கிற நேரத்தில் அவர் நம்ம அருகில் வருகிறார். கண்ணீர் விட்டு அழும் பொழுது நம்ம பக்கத்துல வந்து என்ன செய்யறாரு, அவரை போல தேற்றுகிற ஒரு தேவன் யாருமே இல்லை. அல்லேலூயா. சங்கீதம் 51:17 வாசிங்க. சங்கீதம் 51:17. சங்கீதம் 51:17 வாசிங்க. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணி. அல்லேலூயா. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி. அல்லேலூயா. அவர் நொறுங்கி போயிருக்கிறாங்க பாருங்க, உடைந்து போய் உள்ளத்துல கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறாங்கள, அதுதான் அவங்களுக்கு பிரியமானது. அல்லேலூயா. அவர்களை ஒரு நாள் அவர் புறக்கணிக்கிறவங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை நொறுங்கி போயிருக்கா? அநேகர் உங்க இருதயத்தை குத்தி கீழ்ச்சிட்டாங்களா? வார்த்தையினால உங்களை காயப்படுத்தி, உங்களை துக்கப்படுத்தி, வேதனைப்படுத்தி இருக்கிறாங்களா? இல்லாத பழிகளை உங்க மேல போட்டு உங்களை அவமானப்படுத்திட்டு இருக்கிறாங்களா? நீங்க படாத கஷ்டங்களை பட்டு இருக்கிறீங்களா? யார்கிட்டையும் சொல்ல முடியாம குலுங்கி அழுதுகிட்டு இருக்கிறீங்களா? இரவெல்லாம் உங்க படுக்கைய கண்ணீரால் நிரப்புறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் அருகில் வருவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார்.
கர்த்தர் உங்களுக்காக மனதுருகுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பலிகளை கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய சமூகத்துக்கு அப்படி வரணும். தேவ சமூகத்துல உட்காரணும். அழுது தேவனுடைய கண்ணீர். ஏன்னா பணிந்தவர்களின் ஆவி என்ன செய்யறார்? அவரு உயிர்ப்பிக்கிறார். நொறுங்குண்டவர்களையும் பணிந்த ஆவிகளையும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். நொறுங்குண்ட இருதயத்தை உயிர்ப்பிக்கிறார். அவர்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நொறுங்குண்ட வசனத்துக்கு அவர் என்ன செய்யறாரு? வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்க்கிறார். நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவனையே அவர் நோக்கி பார்க்கிறார். வசனத்துக்கு நடுங்குகிறவன். ஒரு ராஜா ஒரு பெரிய விருந்து வச்சார். ஒரு ராஜா ஒரு பெரிய விருந்து வச்சார். அந்த விருந்துக்கு நிறைய பேர் அழைச்சிருந்தார். பெரிய மந்திரிமார்கள், ஹை அபிஷியல்ஸுங்க, ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பிசினஸ்மேன் எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே வரல. ஆளுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு என்ன போயிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு ஏழை மனுஷனுக்கும் ஒரு இன்விடேஷன் கிடைச்சிருக்கு. சரி, அந்த ஏழை மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னது? ராஜா என்ன அழைச்சிருக்கிறார், ராஜா என்ன அழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனைக்கு குளிச்சுட்டு தன்னிட்ட இருக்கிற வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு அப்படி ஓரமா போய் அந்த கேட்டு ஓரமா நின்னான். ராஜா தூரத்துல இருந்து பார்த்துருக்கிறேன். அவன் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி ராஜா சொன்னாராம், நான் இதை தான் எதிர்பார்த்தேன், நான் இதை தான் எதிர்பார்த்தேன். யார் வரலனாலும் பரவாயில்ல, என் சத்தத்தை கேட்டு என் இன்விடேஷனை கேட்டு யார் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் என் வீட்டில் இடம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களெல்லாம் இன்விடேஷன் கொடுத்து தான் அழைக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் இன்விடேஷனை கேட்டு கர்த்தர் சமூகத்தில் வந்து நொறுங்கி கதறி அழுது ஜெபம் பண்றீங்களோ அவங்களுக்குலாம் கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. யாரெல்லாம் இன்விடேஷனை புறக்கணிக்கிறீங்களோ, அல்லேலூயா, அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன், நீங்களே முடிவு பண்ணி. அல்லேலூயா. நான் கல்யாணத்துக்கு கூப்பிடுறேன், வர்றதா எப்படி இருக்கும்? கர்த்தர் உங்களெல்லாம் ஆசீர்வதிக்க கூப்பிடுறாரு, அவரோட பேசுறதுக்கு கூப்பிடுறாரு. ஃபாஸ்டிங் பிரேயர் மட்டும் சொல்ல, அதிகாலை எழுந்திரிச்சு ஜெபிக்க கூப்பிடுறாரு, ஆசீர்வாதத்தை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்க கூப்பிடுறாரு. அசட்டை பண்ணினா இழந்து போகிறது நம்ம தானுடைய, கர்த்தருக்கு ஒரு லாஸும் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஜாக்கிரதையா. கர்த்தர் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கிருப்பாங்க. யார் தாழ்த்துறாங்களோ அவங்களை கர்த்தர் உயர்த்துறார். யாக்கோபு 4:10 சொல்லுங்க, வாசிங்க. யாக்கோபு 4:10 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. பக்கத்துல பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. இது ஒரு கதை சொல்லிடுவோம். ஒரு ஓனர், ஒரு பெரிய கம்பெனி ஓனர், அவருக்கு வயசாயிடுச்சு. ரொம்ப நாளா அவர்கிட்ட ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு வேலை என்னன்னா, ஓனர் வரும்போது அது சேர்லாம் தொடச்சி வைக்கணும், டேபிள்லாம் தொடச்சி வைக்கணும், காருடைய கதவை திறக்கணும், டீ வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், அவருக்கு போகும்போது பேக்கை தூக்கிட்டு போகணும், வரும்பொழுது பேக்கை தூக்கிட்டு வரணும். இதுதான் அவருடைய வேலை. ரொம்ப நாளாக உண்மையாக என்ன பண்ணியிருக்கிறாரு, உண்மையா ஹம்புலா தாழ்மையா இருந்து அந்த வேலையை அவர் செஞ்சிருக்கிறார். ஓனருக்கு பிள்ளைகள்லாம் யாருமே இல்லை, வயசாயிடுச்சு. இந்த கம்பெனியை யார் பேர்லையாவது எழுதி வைக்கணும், அடுத்தது லீடர்ஷிப்புக்குள்ள கொண்டு வரணும். பார்த்தார் யாருக்கு எழுதி வைக்கலாம். தன்னிடத்துல தாழ்ந்து வேலை செய்து உண்மையா கடைசி வரைக்கும் ரொம்ப ஹம்புலா இருந்தான் பாருங்க. அவனை அடுத்த தலைவனாக்கிட்டு போயிட்டார். அடுத்த தலைவனாக்கி நம்ம ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. யார் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்க கர்த்தர் உயர்த்துவாரு. அல்லேலூயா. தன்னைத்தானே தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அல்லேலூயா. அந்த கம்பெனியில எத்தனையோ மேனேஜர்ஸுங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க. அவங்களாம் அந்த கம்பெனிக்கு ஓனர் ஆகல, தன்னை தாழ்த்தி
அந்த எஜமானனுக்கு உண்மையா வேலை செஞ்சுட்டு தான் பாருங்க, அவனை அவர் உயர்த்தி வச்சார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சமூகத்துல தாழ்ந்து கிடந்தா, நீர் பெருகணும் நானு சிறுகணும், ஆண்டவரே எல்லாமே நீங்க தான், என்னால ஒண்ணும் முடியாது அப்படின்னு ஹம்புலா அவர் பாதத்திலே கிடந்தா, கர்த்தர் நிச்சயமாக நம் பக்கமாக இருந்து நமக்கு உதவி செய்வார். விசுவாசிக்கிற ஒரு ஆளு முதலாவது என்ன பார்த்தா, வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? ஆயத்தம் பண்ணினவெல்லாம் தருவாரு, தடைகள் எல்லாம் நீக்கி போடுவார். இரண்டாவது, அவருடைய சித்தத்துக்கு தங்களை தாழ்த்துறவங்களை கர்த்தர் உயர்த்தி வைப்பார், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பார், உயரத்திலிருந்து இறங்கி வந்தவர்களை விசாரிப்பார். மூணாவது, யார் கர்த்தர் நம்புறாங்கன்னா அவருடைய நேரத்துக்கு காத்திருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் உண்மையாலுமே கர்த்தர் நம்புறவங்க. அல்லேலூயா. காட்ஸ் டைம், ஆண்டவருடைய நேரத்துக்கு யார் காத்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? அவங்கதான் கர்த்தர் நம்புறாரு உண்மையாலுமே. பாருங்க, வசனம் சொல்றது 16ஆம் வசனம், நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை, ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. அல்லேலூயா. நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், எப்பொழுதும் உங்களோட என்ன செய்ய மாட்டேன், நீயா நானான்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்க மாட்டேன். நீயா நானா, நீ எப்படி முன்னேறிடுவ பார்த்துருவோம், நீயா நானா பார்த்துடலாமா? வழக்காடிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கோபமா இருந்துட்டு தான் நான் இருக்க மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார் நம்மளை பார்த்து, நான் எப்பொழுதும் உங்க மேல என்ன செய்ய மாட்டேன், வழக்காட மாட்டேன், எப்பொழுதும் நான் என்ன செய்ய மாட்டேன், கோபமா இருக்க மாட்டேன். ஏன்னா ஆவியும் நான் உண்டு பண்ண ஆத்துமாக்களை என் முகத்துக்கு முன்பாக. நாம சோர்ந்து போயிருந்தா கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். அல்லேலூயா. நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்கள் சோர்ந்து போகுதே. அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகிறீங்களான்னு யாராவது உங்களை பார்த்து கவலைப்படுறாங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா, சோர்ந்து போயிருக்கீங்களா, யாராவது கண்டுபிடிக்கிறாங்களா உங்களை பார்த்த உடனே? ஏங்க சோர்வா இருக்கிறீங்க யாராவது கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்களா? யாராவது 2 பேர் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிருந்தோம்னா, ஏன் சோர்வா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நம்ம சோர்ந்து போகணும்னா விடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் உண்டு பண்ணின ஆத்துமாக்கள். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஐயோ கர்த்தர் என்ன குத்துறாரு, வெட்டுறாரு, உடைக்கிறாரு. ஆண்டவர் அப்படியெல்லாம் செய்யறவர், சோர்ந்து போகலாம் விட மாட்டார். ரொம்ப சோதனையை கொடுத்து ஐயோ என்ன சோதிக்கிறார், என்ன சோதிக்கிறார், என்ன சோதிக்கிறார். ஆண்டவர் அப்படிலாம் ரொம்ப என்ன செய்ய மாட்டார், சோர்ந்து போக விட மாட்டார். அவர் நம்ம தகப்பன். அல்லேலூயா. பிள்ளைகள் சோர்ந்து போக விட்டுருவோமா? அவங்களுக்கு ஏதாவது சோர்வுனா ஓடி போய் உதவி செய்ய மாட்டோமா? அல்லேலூயா. நான் எப்பொழுதும் கோபமா இருப்பதில்லை, என்னைக்கும் கோபமா இருப்பதில்லை. அல்லேலூயா. ஒரு சின்ன பையன் ஒரு காயம் பட்ட சிறகுகள்லாம் உடைந்த ஒரு பறவை எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்திருக்கிறான். அது விழுது கிடந்திருக்கு. அந்த பறவை எடுத்துட்டு வந்து என்ன செய்திருக்கிறான், வீட்டில் வச்சு அதை திரும்ப பறக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறான். உடைஞ்ச சிறகுகள்லாம் என்ன செய்யுது, உடைஞ்சி போயிருக்கு. அதனால அந்த பறவையை பறக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி தூக்கி தூக்கி விட்டுருக்கிறான். ஆனால் அந்த பறவை என்ன செய்யுது, பொத்து பொத்து திரும்ப கீழே விழுந்துருக்கு. வயலுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்னது, நான் எவ்வளோ தூக்கி விட்டாலும் போக மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப கோபப்பட்டு கத்திர போடுது. அவங்க தகப்பன் சொன்னாராம், என்ன சொன்னாரா, தம்பி அந்த பறவை ஏற்கனவே காயப்பட்டிருக்கு, ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்கு, ரொம்ப காயப்பட்டிருக்கு. அதனால அது இப்போ மறக்க முடியாது. நீ என்ன செய், கொஞ்சம் அதுக்கு ஓய்வு கொடு, அது கொஞ்சம் நல்ல சாப்பாடு கொடு, அது காயெல்லாம் ஆறின பிறகு அது மறந்து போகணும்னு அவன் என்ன செய்யறான், அதுக்கு தண்ணி கொடுத்து போஷித்து அது காயம் கட்டி அதுக்கு பிறகு பறக்க விட்டுருக்கான். அது நல்லா பறந்து போயிருக்கு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம பல விதத்துல உடைஞ்சி போய் கிடக்கிறோம், நம்பிக்கை இழந்து போய் கிடக்கிறோம், சோர்ந்து போய் கிடக்கிறோம். நாம இன்னமும் கர்த்தர் நம்ம என்ன செய்ய மாட்டார், வேதனைப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க சொல்லுங்க. கர்த்தர் ரொம்ப கோபமாலாம் இருக்க மாட்டார்.
உங்களை ரொம்பலாம் செய்ய மாட்டார், ஒடுக்க மாட்டார், உங்களை இன்னமும் இடிக்க மாட்டார். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அவர் சோர்ந்து போக விட மாட்டார். ஏன்னா அவர் சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. ஏசாயா 40:29 வாசிங்க. ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன தராரு? பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன தராரு? பலன் தருகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருகப்படுகிறார். அல்லேலூயா. அதனால சோர்ந்து போனா கர்த்தர் பலன் தர. சார்ஜ் ஆகி போயிடுச்சுன்னா போன்ல என்ன பண்றோம்? சார்ஜ் போடுறோம்ல. கர்த்தர் நம்மள சார்ஜ் போயிடுச்சுன்னா நம்ம காலையில் ஒவ்வொரு நாளும் பலன் தர. தேவ சமூகத்தில் போய் பலன் பெற்றுக்கொள்ளணும். சார்ஜ் போக விடக்கூடாது. ஆஃப் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். செல்போனு ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லை, தூக்கி போட்ட வேண்டியதான். ஓரளவு தான். ஆண்டவர் சமூகத்துக்கு போய் என்ன செய்யணும்? சார்ஜ் போட்டுக்கணும். எத்தனையோ சார்ஜ் போன செல்போனுங்க நிறைய கிடைக்குது. சார்ஜ் போன செல்போன்னா என்னது? சார்ஜ் இன்னும் ஏற்றலை, எல்லாம் ஆஃப் ஆகி கிடக்குது. தேவ சமூகத்துக்கு உட்கார்ந்தாதான் சார்ஜ். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? புரியுதா? அதை சார்ஜ் போட வாங்க. தேவன் டெய்லி சார்ஜ் போடணும் போன்ல. அல்லேலூயா. அந்த தேவ சமூகத்தில் உட்கார்ந்து புது பலனை பெற்றுக்கொள்ளும் கர்த்தர். இல்லாட்டினா போயிடும், டக்குல போயிடும். அவ்வளோதான், யூஸ்லெஸ். நம்ம லைஃப்பும் அப்படிதான். தேவ பலன் இல்லைன்னா சார்ஜ் போன போன் மாதிரி தான், வேஸ்ட் தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவனோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படையாக நடந்தாலும் சோர்ந்து போவார். அல்லேலூயா. கழுகு போல கர்த்தர் புது பலனை கொடுக்கிறார். கழுகு கதை எல்லாம் தெரியும், திரும்ப சொன்னா கோவப்படுவீங்க. அதனால கழுகு போல நம்ம என்ன செய்யப்படும்? புது பலனை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 125 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அல்லேலூயா. என்றென்றைக்கும். ஆமா, நம்ம ஊர்ல எத்தனையோ புயல் வந்தது இல்ல? என்ன புயல்லாம் வந்தது? வர்தா புயல் வந்தது, தானே புயல் வந்தது, என்னென்னோ புயல்லாம் வந்தது. அல்லேலூயா. நம்ம இதுல சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கிற ஒரு மலை, எந்த புயல்லையாவது பறந்து போச்சாங்க? அந்த மலை இருக்குதான், அந்த மலை அங்கதான். ஏன்னா அது ஒரு பர்வதம். அது என்னது? ஒரு பர்வதம். அந்த பர்வதம் நிலைச்சிருக்கு. அல்லேலூயா. அது போல நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறவங்க சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கிற மலையை போல ஸ்ட்ராங்கா இருக்கும். அல்லேலூயா. ஒரு கடற்கரை கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ஒரு புயல் வந்தது. கடற்கரை கிராமத்துல ஒரு புயல் வந்தது. நிறைய வீடுகள்லாம் கிராமத்து ஓரமா அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆனா அந்த ஊர்ல ஒரு ஆலமரம் இருந்தது. ஆலமரம் மட்டும் ஸ்ட்ராங்கா நின்றுச்சான். ஒரு சின்ன பையன் அந்த ஊர்ல இந்த வயசானவர்கிட்ட கேட்டான், இந்த வீடுகள்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, காத்துல பறந்துட்டு போயிடுச்சு, இந்த ஆலமரம் மட்டும் எப்படி நிற்குது அப்படின்னா அவர் சொன்னாரா, இந்த ஆலமரத்துக்கு கீழே வேர்கள் நிறைய என்ன இருக்கு? ஆமா, நிறைய வேர் விட்டுருக்கு. பூமியில நல்ல வேர் பிடிச்சிட்டு இருக்கு. அதனால இது 100 வருஷமா இந்த ஆலமரம் இருக்கு. இதுக்கு ஒரு சேதமும் இது வரைக்கும் வந்ததில்லை. அது காரணம் கீழே என்ன இருக்கு? நல்ல வேர் பிடிச்சிட்டு இருக்கு. அதனாலதான் இது அசையவே இல்லைன்னா. அல்லேலூயா. அது போல கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தா நம்முடைய வாழ்க்கையில என்ன புயல் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாம் அசையாமல் சீயோன் பர்வதத்தை போல இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோர்ந்து போக மாட்டோம்.
அல்லேலூயா. அவர் சோர்ந்து போக விட மாட்டாரு. என் ஆத்மா, நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்கள் சோர்ந்து போகுமே. கர்த்தர் நம்மை சோர்ந்து போக விட மாட்டார். அதனால ஒருவருக்கு ஒருவர் தைரியமா இருங்க. என்ன செய்யுங்க? கர்த்தர் பக்கத்துல சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சோர்ந்து போக விடவே மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா நீங்க அவர் உண்டு பண்ணின ஆத்துமாக்கள். அல்லேலூயா. அவர் முகத்துக்கு முன்பாக அவர் நம்மளை பார்க்கிறார். அவர் என்ன செய்யறாரு? பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார், முகத்தை பார்க்கிறார். என்ன சோர்ந்து போயிருக்க அப்படின்னு கர்த்தர் கேட்பார். என்ன சோர்ந்து போயிருக்கிற அப்படின்னு என்ன செய்வாரு? கர்த்தர் கேட்பார். நம்ம சோர்ந்து போனா கர்த்தர் கேட்பார். என்ன சோர்ந்து போயிருக்கிற? என்ன வேணும் உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? சோர்ந்து போக விடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களோ தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு பரிசுத்த பர்வதத்துல காணி ஆட்சிக்காரனா இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் தான். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை கர்த்தரே நம்முடைய நம்பிக்கை. அல்லேலூயா. அதனால கர்த்தரை நம்புகிறவனோ ஆசீர்வதிக்கப்படுவான். யார் கர்த்தரை நம்புறவங்க? வழியை ஒப்பு கொடுக்கிறவங்க கர்த்தரை நம்புறவங்க. அல்லேலூயா. அப்படி சித்தத்துக்கு தங்களை தாழ்த்துறவங்க கர்த்தரை நம்புறவங்க. நொறுங்கி போய் தேவ சமூகத்துல தாழ்ந்து கிடக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு கர்த்தரை நம்புறவங்க. அப்படி நேரத்துக்கு காத்து இருக்கிறவங்க, ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்கு அப்படியே கையில அடங்கி இருக்கிறவங்க கர்த்தரை நம்புறவங்க. அல்லேலூயா. எழுந்திருந்து ஜெபம் பண்ணலாமா? அப்படிப்பட்டவங்கள கர்த்தர் சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன். அல்லேலூயா. அந்த பாட்டு சீக்கிரம்